ஜோதிட பூமி வாசகர்களுக்கு எட்டயபுரம் விஜய் நரசிம்மனின் வணக்கங்கள். பஞ்சாங்க விவரங்கள் 6/4/2019 சனிக்கிழமை விளம்பி வருடம் பங்குனி 23ஆம் நாள் வளர்பிறை பிரதமை திதி பகல் 3:24 பின்னர் ஏகாதசி. நட்சத்திரம் ரேவதி காலை மணி 7:23 வரை பின்னர் அஸ்வினி. யோகம் வைதிருதி இரவு மணி 9:46 வரை. கரணம் பவம் பகல் 15:24 வரை பின்னர் பாலவம். ராகுகாலம் காலை மணி 9:07 முதல் 10:39 வரை. யமகண்டம் பகல் மணி 1:44 முதல் 3:16 வரை. குளிகை காலை மணி 6:02 முதல் 7:34 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் போராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம். பூசம் மனுஷம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி. சந்திரபலம் உள்ள ராசிகள் ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் மீனம் ஆகியவையாகும். ஆன்மீக ஆர்வமுள்ள மேஷராசி அன்பர்களே, சுயநல எண்ணத்தை கைவிடுங்கள். மற்றவர்களை பற்றி சிந்தித்தால் பல இன்னல்கள் குறையும். உங்கள் கடமைகளை செய்யுங்கள். அப்போதே உங்கள் உரிமைகளையும் சுலபமாக அடையலாம். உங்கள் எல்லையை உணர்ந்து எதையும் அதிகம் எதிர்பார்க்காதீர்கள். விபத்துக்களை தவிர்க்க விரைந்து செயல்படுவதை தவிருங்கள். இதற்கும் அவசரப்படாதீர்கள். தொழில் புரிவோருக்கு வீண் செலவும் பணமுடையும் ஏற்படலாம். உறவுகளிடையே மனக்கசப்பு உருவாகலாம். கோபத்தை குறைத்தால் நன்மை ஏற்படும். தண்ட செலவுகள் ஏற்படும். காரிய தடைகளும் உண்டு. ஆரோக்கியக்கார குறைவு காரணமாக ஆஸ்பத்திரி செல்ல நேரலாம். மாணவர்களுக்கு புத்தியும் அறிவும் மழுங்கும். மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. கவரும் எண்கள் 4 மற்றும் 8. சாதகமான எண்கள் 2, 3, 5 ஆகும். அனுகூலமற்ற எண்கள் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, செம்பு மற்றும் தங்க நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை செம்பில் அல்லது வெள்ளியில் பதித்து வியாழக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் முருகனுக்கு நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சிவப்பு உடை அணிந்து துவரை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். கருணையுள்ள இரக்கம் மிக்க ரிஷபராசி அன்பர்களே, பல வழிகளும் பணம் வந்து குவியும். திருமண ஏற்பாடுகள் நடக்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் சந்திப்பாலும் தெய்வ பக்தியாலும் மன நிம்மதி கூடும். நோய்கள் நீங்கி சுகம் உண்டாகும். இன்பச் சுற்றுலா, நல்ல வாகன யோகம், நல்ல வருமானம் ஆகியவை ஏற்படும். உறவுகளை சந்திப்பதால் மனமகிழ்ச்சி ஏற்படும். ருசியான உணவு வகைகள் கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். பெண்களால் ஆண்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவர். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 8. கவரும் எண்கள் 7 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1, 3, 4 மற்றும் 6. அனுகூலமற்ற எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் பதித்து வெள்ளிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெள்ளை ஆடையும் வைரமும் அணிந்து வெள்ளி அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். ஆணவம் மிக்க பாசமான மிதுனராசி அன்பர்களே, புனித யாத்திரை சென்று மகிழ்வீர்கள். அதிகார பதவிகள் கிடைத்து அந்தஸ்தும் மரியாதையும் உயரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அரசு பணியாளர்களுக்கு சாதகமான பணியிடமாற்றம் கிடைக்கும். உழவர் உழைப்பாளிகளுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அரசு கடன்கள் எளிதாக கிடைக்கும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும். பரிசு பொருட்கள் மற்றும் அன்பளிப்புகளை அடைவீர்கள். மாணவர்களின் முன்னேற்றம் சிறப்பானதாக இருக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 3. கவரும் எண்கள் 5, 6 மற்றும் 9. சாதகமான எண்கள் 1 மற்றும் 2. அனுகூலமற்ற எண்கள் 4 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் பர்பிள், பச்சை மற்றும் பிங்க். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் கருப்பு மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட கற்கள் மரகதத்தை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் பெருமாளுக்கு சனிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். பச்சை பட்டாடையும் மரகதமும் அணிந்து சொர்ணதானம் அல்லது பாசிப்பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். ஞானம் மிக்க கடகராசி அன்பர்களே, வேடிக்கையாக பேசி மனதில் உள்ளதை வெளிப்படுத்தும் வாடிக்கை உடையவர்கள் நீங்கள். கேள்விப்படுவதை நம்பாமல் எதையும் தீர விசாரித்து முடிவுக்கு வருவது நல்லது. குடும்பத்தோடும் செல்லும் இன்பச் சுற்றுலா இனிமை தரும். நல்ல வாகன யோகம் உண்டு.
வருமானம் கிடைக்கும். உறவுகளை சந்திப்பதால் மனமகிழ்ச்சி ஏற்படும். தெய்வீக காரியங்கள் ஈடேறும். சுக சௌக்கியம் அதிகரிக்கும். மனைவியின் உதவி பெற்று மகிழ்வீர்கள். தன்னம்பிக்கை கூடும். திருமண ஏற்பாடுகள் நடக்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு. மாணவர்களுக்கு நண்பர்கள் சந்திப்பால் மனமகிழ்ச்சி கூடும். கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 6. கவரும் எண்கள் 8 மற்றும் 1. சாதகமான எண்கள் 2, 7 மற்றும் 9. அனுகூலமற்ற எண்கள் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை கிரீம். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் வெள்ளியில் பதிக்கப்பட்ட முத்து மோதிரத்தை திங்கட்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். வெண்மையான ஆடை அணிந்து வெண்மையான மலர்களால் அர்ச்சித்து சங்கு தானம் அல்லது பச்சரிசி தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். முரட்டுத்தனம் மிக்க சிம்மராசி அன்பர்களே, சிறப்பான செயல்பாடுகள் கூடும். புதிய திட்டங்கள் உருவாகும். இனிய பேச்சுக்கள் மற்றும் இசைந்த ஒற்றுமையான எண்ணங்கள் உருவாகும். நெருக்கமானவர்களிடம் உங்கள் உணர்வுகளை தயங்காமல் வெளியிடுங்கள். பழைய நினைவுகள் மனதில் நிழலாடும். மனமகிழ்ச்சியும் தரும். எந்த விஷயத்திலும் நியாயமாக நடக்க வேண்டிய நாள். அக்கம் பக்கத்தாருடன் அன்பாக பழகவும். எதிலும் தீர்க்கமான முடிவெடுப்பீர்கள். பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவராவர். சிலர் நீதி நேர்மையின்றி நடந்து கொள்வர். இஷ்டத்திற்கு மாறாகவே எல்லாம் நடக்கும். மாணவர்கள் வெற்றிக்காக கடினமாக உழைக்க வேண்டியது வரும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 5, 6 மற்றும் 9. சாதகமான எண் 3. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் தங்கத்தில் பதிக்கப்பட்ட மாணிக்கம் அல்லது மரகத மோதிரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் அர்த்தநாரீஸ்வரருக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். சிவப்பு வண்ண ஆடை அணிந்து சிவப்பு மலர்களால் அர்ச்சித்து கோதுமை தானம் அல்லது சிவப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். சாந்த குணமும் சுறுசுறுப்பும் மிக்க கன்னிராசி அன்பர்களே, பணவரவால் மனம் பரவசப்படும். ஆடை ஆபரணங்கள் அலங்கார பொருட்கள் சேரும். அரசாங்க உதவிகள் தடையின்றி கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். அரசால் அனுகூலம் உண்டு. கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். புத்திரபாக்கியம் உண்டு. கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 5, 6 மற்றும் 7. சாதகமான எண்கள் 4 மற்றும் 9. அனுகூலமற்ற எண்கள் 1 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் பச்சை. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் பச்சை, மரகதம் இவற்றில் ஒன்றை தங்கத்தில் பதித்து புதன்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். பச்சை வண்ண ஆடை அணிந்து மலர்களால் அர்ச்சித்து சொர்ணதானம் அல்லது பச்சை பயிறு தானம் செய்வது தோஷ நிவர்த்தி தரும். விளையாட்டுத்தனம் மிக்க துளாராசி அன்பர்களே, உங்கள் வசதிகள் கூடும். சான்றோரால் புகழப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு உதவுவீர்கள். புகழ், செல்வச் செழிப்பு, உயர் பதவி ஆகியவை உண்டாகும். நற்செயல்கள் நடக்கும். தனவரவு கூடும். நண்பர்கள் உதவி நன்மை பயக்கும். புதிய பெண்களின் சிநேகம் புத்துணர்வு தரும். எதிர்பார்த்த வரவுகள் வந்து ஏற்றம் தரும். அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும். வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்கும். சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கலாம். வாக்குவன்மை ஓங்கும். மாணவர்களுக்கு புதிய பாடங்களில் ஆர்வம் ஏற்படும். துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 4 மற்றும் 7 ஆகும். சாதகமான எண்கள் 8. அனுகூலமற்ற எண்கள் 5, 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட கற்கள் வைரத்தை தங்கத்தில் அல்லது பிளாட்டினத்தில் பதித்த மோதிரத்தை வெள்ளிக்கிழமை அன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ராமபிரானை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல். வெள்ளை வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து வெள்ளி தானம் அல்லது மொச்சை தானம் செய்வது தோஷ நிவர்த்தி ஆகும். கலைத்திறனும் தெய்வ நம்பிக்கையும் மிக்க விருச்சிக ராசி அன்பர்களே, அதிகம் எதிர்பார்த்தல், அதிக தன்னம்பிக்கை வைத்தல்,
ஆகியவை ஏமாற்றத்தை தரலாம். பிறருக்கு வாக்களிப்பதை தவிருங்கள், நிறைவேற்ற முடியாமல் போகலாம். எனவே கட்டுப்பாடோடு இருங்கள். எதையும் சீரியஸாக எடுத்துக்கொள்ளாமல் டேக் இட் ஈஸியாக இருங்கள். நீங்கள் போகாமலே சிக்கல்கள் உங்களை தேடி வரலாம். குழந்தைகளுக்கு மருத்துவ கவனிப்பு தேவை. எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் உங்கள் திறமை பாராட்டு பெறாது. வீட்டு செலவுகள் எகிரும். பயணங்கள் மற்றும் செயல்பாடுகளில் தடை தாமதங்கள் ஏற்படும். மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2, 4, 1 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 5, 6 மற்றும் 8. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, கிரீம் மற்றும் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் நீலம், வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் செம்பவளத்தை தங்கத்தில் அல்லது செம்பில் பதித்த மோதிரத்தை செவ்வாய்க்கிழமை என்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் துர்க்கையை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், சிவப்பு வண்ண ஆடை அணிந்து வெள்ளை மலர்களால் அர்ச்சித்து பவளம் அணிந்து அல்லது சிகப்பு பசு தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும். நிர்வாகத்திறன் மிக்க தனுர் ராசி அன்பர்களே, உணர்வுகளை கட்டுப்படுத்துங்கள். பெண்கள், அதிகாரிகள் ஆகியோருடன் சுமூகமான உறவு இருக்காது. அதற்கு காரணம் உங்கள் கர்வமும் தலைக்கனமுமே ஆகும். மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். மற்றவர்களின் பேச்சை காது கொடுத்து கேளுங்கள். அதன் பின் உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். தடைப்படு காரியங்கள் கண்டு தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். முயற்சியை கைவிடாது முன்னேற முயலுங்கள். வெற்றி உங்கள் பக்கம். வாகன சுகம் குறையும். காரிய தடைகள் ஏற்படலாம். ஈடுபடும் வேலைகளில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத நிலை ஏற்படும். மாணவ மாணவிகளுக்கு தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 3, 5 மற்றும் 8. சாதகமான எண்கள் 1 மற்றும் 4. அனுகூலமற்ற எண்கள் 2, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன் நிறமாகும். தவிர்க்க வேண்டிய நிறங்கள் சிவப்பு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகத்தை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து மஞ்சள் மலர்களால் அர்ச்சித்து புஷ்பராகக்கல் அணியவும் கொண்டைக்கடலை தானம் செய்வதும் தோஷ நிவர்த்தியாகும். ஆழ்ந்த கல்வியும் ஆராய்ச்சி மனப்பான்மையுடைய மகர ராசி அன்பர்களே, மனதில் தைரியமும் புதிய தகவல்களால் உற்சாகமும் பிறக்கும். மனையாளின் ஒத்துழைப்பு மனமகிழ்ச்சி தரும். உயர்போகம், சந்ததி விருத்தி, பதவி உயர்வு என அதிர்ஷ்டம் தரும் நாள். வாக்குவன்மையால் வருமானம் பெருகும். பயணங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கை பூலோகத்தில் ஒரு சொர்க்கமாக இனிக்கும். தெய்வ நம்பிக்கை கூடும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். மகர ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 6, 9 மற்றும் 8. அனுகூலமற்ற எண் 3. மற்ற எண்கள் அனுகூலமானவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம், கருப்பு. தவிர்க்க வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் கிரீம். அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணியவும் கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். புலமைமிக்க கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தில் நிம்மதி, சுகம் ஆகியவை குறையும். புதிய தொழில் முதலீடுகளை ஒத்தி போடுவது நல்லது. கூட்டாளிகளின் உதவியால் வியாபாரம் நட்டப்படும். மனைவி இனிய மாற்றங்களை விரும்புவார். வியாபாரத்தில் எண்ணியபடி எண்ணிய காரியங்கள் ஈடேறாது. மருத்துவ செலவுகள் கூடும். தொழில் புரிவோருக்கு வீண் செலவுகள் ஏற்படும். சுகசௌக்கியத்திற்கு பங்கம் விளையும். பிள்ளைகளின் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். வம்பு வழக்கு மற்றும் வாக்குவாதங்களை தவிருங்கள். தனநாசம் ஏற்படலாம். மாணவர்கள் சுறுசுறுப்பின்றி இருப்பர். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 3, 9, 2 மற்றும் 7. அனுகூலமற்ற எண்கள் 1, 4, 5 மற்றும் 8. அனுகூலமான எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலமாகும். தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. அதிர்ஷ்ட கற்கள் நீலக்கல்லை தங்கத்தில் அல்லது பஞ்சலோகத்தில் பதித்து சனிக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம் ஸ்ரீ சாஸ்தாவை வணங்கி நெய்தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், கரிய வண்ண ஆடை அணிந்து நீலமலர்களால் அர்ச்சித்து இந்திர நீலக்கல் அணிந்து
கருப்பு பசு அல்லது எள்தானம் செய்வது ஏற்றம் தரும். இரக்க குணமுள்ள மீனராசி அன்பர்களே, தனவரவு தாராளமாக இருக்கும். ஆரோக்கியம் மேம்படும். வாக்குவன்மையால் பொருளாதார நிலையும் மேம்படும். ஆராய்ச்சியாளர்களுக்கு அருமையான நாள். கார் போன்ற உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். பணியில் பதவி உயர்வு, மன திருப்தி ஆகியவை ஏற்படும். புத்தாடை அணிகலன்கள் புதிதாகச் சேரும். புகழும் உண்டாகும். தொழில் விரிவாக்கத்தால் வருமான உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு பள்ளி கல்வியால் புகழ் உயரும். மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 1, 4, 3 மற்றும் 9. அனுகூலமற்ற எண் 8. அனுகூலமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ரோஸ் மற்றும் ஆரஞ்சு. தவிர்க்க வேண்டிய நிறம் நீலம். அதிர்ஷ்ட கற்கள் புஷ்பராகக்கல்லை தங்கத்தில் பதித்து வியாழக்கிழமையன்று பூஜைக்கு பிறகு அணிவது உத்தமம். பரிகாரம்: ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வணங்கி நெய் தீபம் ஏற்றி வர துன்பங்கள் தூர விலகும். சூரிய நமஸ்காரம் செய்தல், மஞ்சள் வண்ண ஆடை அணிந்து, மஞ்சமலர்களால் அர்ச்சித்து, புஷ்பராகக்கல் அணைந்து, கொண்டைக்கடலை தானம் செய்வது தோஷ நிவர்த்தியாகும்.